குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. புனித நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுபவர்களுக்கு தாங்களின் பதில் என்ன? கௌதம புத்தர் பெரிய மகான். அவர் ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு. கௌதம புத்தர் பயணம் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடைவழியில் இருந்த ஒரு ஊர் ஜனம், ஒரு கூட்டம் வந்து அவரை வழிமடக்குது. வழிமடக்கி கண்டபடி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். பேசும்போது கௌதம புத்தர் அசையாமல் நிற்கிறார். அவன் வாய் நோக பேசி எல்லாரும் பேச்சு அடங்கி போச்சு. அப்போ கேட்குறாரு, ஐயா நான் போட்டா அப்படின்றாங்க. அப்புறம் அவர் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 2 வாரம் பொறுத்து திருப்பி அந்த வழியாக பழைய இடத்துக்கு போகிறதுக்கு வர்றாரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் நின்றுக்குன்னு காலில் விழுறான். ஐயா உங்களுடைய மகிமை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய மரியாதை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய தெய்வீகம் தெரியாத பேசிட்டோம், எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க, இந்த பழம் பூவெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு கௌதம் புத்தர், நான் போன முறை போகும்போது நீங்கள் திட்டினீங்க, போன முறை போகும்போது என்னை அடிக்க வந்தீங்க, எதையுமே நான் எடுக்கலை. எதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு கொண்டு வந்துக்கிற பொருளும் உங்களுக்கே சொந்தமே தவிர நான் தொட போகிறதும் இல்லை. அதனால் உலகம் எதை பேசினாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இந்த கமெண்ட் கொடுக்குறவங்கள பற்றிலாம் நான் எடுக்கிறதே இல்லை. அது ஒரு பெருசாகவே அவங்கள நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லாமல் எதையாவது ஒன்று போட்டுக்கினே இருக்கணும். அவ்வளோ பெரிய கௌதம் புத்தரையே இவ்வளோ குறை சொல்லும் போது என்ன சொல்ல மாட்டாங்களா? இது சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயமாகுது. பரவாயில்ல கொஞ்சமாக சொல்கிறாங்கன்ட்டு. மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? எல்லாருக்கும் படியில் இருக்கிற பெருமாள் இருக்கும்போது யோக பயிற்சி எதுக்கு? படியாக இருக்கிற பெருமாள் எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாத வச்சு பாரு. நீ ஒரு மாமரம் வை, தண்ணி ஊற்றாத என்ன ஆகுதுன்னு பாரு, தானாகவே வளர்ந்துருமான்னு பாரு. நீ தானே வச்ச, வளர்ந்துடுமா பாரு. அது மாதிரி மனுஷனை படைத்தவனுக்கு படைப்பாடியும் உள்ளவே இருக்கிறான். அவன் உள்ளவே இருக்கணும்னா இந்த உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும். ஆகாரம் நல்லா ஜீரணமாகணும்னா யோகம் வேணும். யோகம் இருந்தால் தான் உள்ளே யார் இருக்கிறதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு நீ ஆகாரத்தை கொடுத்து பண்ணி மாதிரி பறந்துக்கு தான் இருக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி குடும்ப குட்டின்னு வாழ்கிறவங்களை பிரித்து தேவையில்லாமல் சாமியாராக மாற்றுறது தான் ஆன்மீகமா? ஆன்மீகமே கிடையாது. அது குடும்பத்தை காப்பாற்ற பயந்துக்கணும் ஓடி போகிறவன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை. குழந்தை குட்டியை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் வேணும்னு நினச்சிருக்கணும். தெய்வம் வேணும்னு நினச்சிருக்கணும். கல்யாணம் எதுக்கு? சரி கல்யாணம் பண்ணிக்கணும், தெய்வத்தோடு சேர்ந்துக்குன்னு குழந்தைங்களுக்காரன். ஏன்னா உன்னுடைய மனைவி உடல்லையும் தெய்வம் இருக்குது, உன்னுடைய பிள்ளைங்க உடல்லையும் தெய்வம் இருக்குது. அதுங்களை வழிபடும் போதே நீ தெய்வ வழிபாடு பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் அதை விட்டுட்டு ஓடி போகிறவன் அவன் நல்ல சம்சாரியே கிடையாது அப்படின்றாரு. இப்போ நமக்கு இந்த 7 வெளிகள் உடல்ல எங்க இருக்கு? அதுதான் சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி வெளிகள்லாம் உடலுக்குள்ள எங்க இருக்கு? நம்ம உடலுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. சந்திரக்கலை சூரியக்கலை, சந்திரன் சூரியன் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்றோம் இல்லையா? சந்திரக்கலை சூரியக்கலை இருக்குன்னா சூரிய சந்திரன் இருக்கும்போது மற்ற எல்லாமும் இருக்கு. அப்போ இந்த சொல்லக்கூடிய 7 வெளிகள் இருக்கு. இப்போ 6 ஆதார சக்கரங்கள் சொல்லியிருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞைன்னு 6 ஆதார சக்கரங்கள். 7ஆவதாக வரும்போது சகசிராரம். இந்த சகசிராரம்ன்றது தான் கடைசி 7. 8ஆவது ஒன்று இருக்கு. இந்த 8ஐ உணர்ந்து எட்டேனர் பாடல்ல திருமூலர் பாடல் ஒன்று மிக சிறப்பான பாடல். 8ஐ உணர்ந்து எட்டேனர். அப்போது இந்த 7 கடந்து 8ஆவதுக்கு போனோம். இதை 7 வெளிகள் இப்போ நம்ம சொன்னது. இந்த 7 வெளிகளை கடந்து 8ஆவதுக்கு போனால் அங்கே தான் இறைவன் இருக்கார். இது நம்ம உடலில் 6 சக்கரங்கள். அதுக்கு அடுத்தது 7ஆவது சகசிரகாரம். 7ஆவதுக்கு அப்புறம் உச்சி ஓப்பன் ஆகி அதை திறந்து
12 அங்குலம் மேலே 8வது இடம் துவாத சாந்த பெருவெளி. இந்த 8வது இடம், அந்த இடத்துல இறைவன் ஐக்கியமாயிருக்கார். 12 அங்குலம் மேலே. இது 2வது பாடம் நம்ம சீடர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். வெளியே போயிட்டு வர்றது இருக்கு இல்லையா? இன்னும் 2வது பாடம் வாங்கினவங்க 2வது பாடம் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போது 8வது இடம் எங்க நம்மளுக்கு என்ன? 6 இடம் உங்களுக்கு தெரியும். 6 ஆதார சக்கரங்கள். 7வது சகசிராரம். சகசிராரத்திலிருந்து வெளியில் போனால் 8வது வெளி, அந்த சுத்த பரவெளி. அந்த வெளியில் தான் இறைவன் வீற்றிருக்கும் வீடு. இது இப்போ அண்டத்தில் உள்ளது. இந்த 7 வழியிலையும் பிண்டத்திலையும் இருக்குது. இதை என்ன சொல்கிறாரு இன்னொரு இடத்துலையே, இதே திருமூலர் சொல்கிறாரு, மானுடராக்கை வடிவு சிவலிங்கம்னார். சிவலிங்கம் வெளியில் பார்க்குறோமே, அதுதான் மானுடரோட ஆக்கை. ஆக்கைன்னா உடல். இந்த உடல் சிவலிங்க வடிவானது. மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தேனார். இதே திருமூலரே இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தம் காலாமணி விளக்க. எவ்வளோ விஷயங்களை எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் இறைவன் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு? உடலுக்குள்ளே தான் வச்சிருக்காரு. அப்போ இறைவனே எங்கே இருக்காருன்னா உடலுக்குள்ளே தான் இருக்காரு. அப்போ இறைவன் யாருன்னா நீ தான். இதுதான் முழுமையாக அங்கே கொண்டாந்து கடவுளை நீ வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கிறியாப்பா, உனக்குள்ளே இருக்காப்பா, நீ தான்ப்பா கடவுளுன்ட்டார். இத்தனை பாடல்கள் வழியாக இதை நமக்கு உணர்த்திட்டார். அப்போ கடவுளே நீ தான். அப்போது கடவுள் அப்படின்னா உள்கடை உள்முகமாக பயணம் பண்ணுன்றது தான் கடவுள். இது நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. உள்முகமாக நம்ம பயணம், அதுக்கான பாடங்கள் நமக்கு கொடுத்துருக்குறோம். இந்த முதல் பாடம்லாம் முதல் பாடம் 2 எல்லாம் உள்முக பயணங்கள் தான் இல்லையா? ஆனால் கழுத்து வரைக்கும் இருக்கிற பாடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்தூல பாடங்கள். அது கழுத்துக்கு கீழே கொடுத்த அத்தனை பாடமும் ஸ்தூல பாடங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பாடங்கள் நீங்கள் செய்துக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாத பாடம் கழுத்துக்கு மேலே கொடுக்குற பாடங்கள்னு இருக்குது. சூட்சம பாடங்கள். அதுதான் உங்களுக்கு ஜோதி. கண்ணை மூடி பண்ணுறதெல்லாம் சூட்சமம், கண்ணை திறந்து பண்ணுறதெல்லாம் ஸ்தூலம். நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லை, கண்ணை திறந்து பண்ணுறதெல்லாம் ஸ்தூல பாடங்கள், கண்ணை மூடி பண்ணுறது சூட்சமம். அப்போ கண்ணை மூடி எதெல்லாம் 4வது பாடத்தை கண்ணை மூடி பண்ணுவோம். 4வது பாடத்துலேருந்து எல்லா பாடமும் கண்ணை மூடி பண்ணுவோம். 4, 5, 6 3 பாடமும் கண்ணை மூடி. அது சூட்சம பாடம். இந்த சூட்சம பாடம், அதாவது மண் தத்துவம்ன்றது இந்த 4 பாடம். மண், இதெல்லாம் மண். இந்த மண்ணில் இருந்து நம்ம விண் தத்துவத்துக்கு போக வேண்டியது. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை